குட் மார்னிங். சிலபஸ் டிகோடிங். இதுல நம்ம லாஸ்டா யூனிட் 1 பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 2 பார்க்க போறோம். யூனிட் 2 என்னது? தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ், தமிழ் சமுதாயம், கலாச்சாரமும் அண்ட் ஹெரிடேஜ், பாரம்பரியமும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இதுல என்ன டாபிக்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா, முதல்ல பாருங்க ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டின்னு கொடுத்துட்டான். இது ஒரு வார்த்தை தான், ஆனா சொல்லுவாங்க ஒரு வாசமான திருவாசகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. சரிங்களா? திஸ் இஸ் வெரி 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 வாஸ்டான ஏரியா. ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா நம்ம இதை வந்து சங்க காலம்னு பார்க்கலாம், சங்கம் ஏஜ்னு பார்க்கலாம். சங்கம்க்கு முன்னாடி ப்ரீ சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்காலம் இருக்கு இல்லையா, மெகாலித்திக், பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டில போஸ்ட் சங்கமும் வரும், சங்கம் மருவிய காலமும் வரும், சங்கம் மருவிய காலமும் வரும். சரிங்களா? சோ இந்த காலகட்டத்துல இருந்த வரலாறு, இந்த காலகட்டத்துடைய வரலாறு. சரிங்களா? இது வந்து நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். சரியா? இதுல இன்னொரு பின்னணி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இது தமிழ்ல நீங்க தமிழ்லையும் அல்லது வந்து ஹிஸ்டரியிலையும் படிச்சிருக்க மாட்டீங்க. தமிழர் கலாச்சாரம் அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து தமிழர்களுடைய திருமண முறை அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழர்களுடைய திருமண முறை பத்தி சொல்லும் அப்படின்னா, நம்ம இது வந்து எங்கிருந்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடல்கள்ல அங்கங்க படிச்சிருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டது உண்டு. ஆனா வந்து இங்க நம்ம எப்படி அதை வரிகளாக எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம். தமிழர்களுடைய ஆட்சி முறை என்ன அப்படின்ற மாதிரி வரும்போது கஷ்டம். அப்ப ஒரு வார்த்தை தான். இந்த ஆங்கிள் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுக்கு தனியா நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம ரொம்ப வாஸ்டா நடத்த போறோம். இது வந்து ஸ்கூல் புக்ல இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஹிஸ்டாரிக்கலா ஸ்பீக் பண்ணா, வரலாற்று அடிப்படையில் பேசும்போது ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டிங்கிறது பெருங்கற்காலம், சங்க காலம், போசங்கம். நம்ம வந்து சேர சோழ பாண்டியர்கள் எடுத்துக்கலாம், களப்பிரர்கள் பத்தி படிக்கிறீங்க, சாதவாகனர்கள் வந்து இருந்தாங்கன்னு படிக்கிறீங்க, பல்லவர்களை பத்தி படிக்கிறீங்க. அதெல்லாம் என்னது ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி அப்படின்றதுதான் வருது ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம். ஆனா கல்ச்சர், சொசைட்டில கல்ச்சரும் இருக்கு இல்லையா. கலாச்சாரம்னு பார்க்கும்போது ஒரு அரசர் வந்து எப்படி ஆட்சி பண்ணாரு, அவருடைய அரசங்கையில யார் இருப்பாங்க அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல பெருசா இல்லை. இப்ப எண்பராயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 50 குழுன்னு இருக்கு. அதுல 5 பேர் யாரு? எண்பராயம் 50 குழுக்கள் தான் அரசனை ஆட்சி செய்வதற்காக கூட இருந்த மினிஸ்டர்ஸ். அப்ப அந்த 80,000 அந்த 8 பேர், 80,000 8 பேர், 50 குழுல 5 பேர், அந்த 5 பேர் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு வரும்போது அது நம்ம வந்து டீட்டெயில்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்போ அந்த மாதிரி கல்ச்சர், அதே மாதிரி களவு வாழ்க்கை, விருந்தோம்பல். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து இலக்கியங்கள்ல இருந்து, லிட்ரரி டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து கொஞ்சம் வேகான ஏரியாவும் கூட. சரிங்களா? வேகான ஏரியா ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பிலிம்ஸ்ல கூட ஒரு குரூப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? எந்த பெண்கள் வந்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் சங்க கால தமிழ் சொசைட்டில ஒரு கேள்வி வந்து ஞாபகம் இருக்கா? விராலியர் அப்படின்றலாம் இருந்து பார்த்துருப்போம் நம்ம. சரியா? அதுல வந்து நாட்டிய மங்கைகள் யார் இருந்தாங்க, என்ன மாதிரிலாம் இருந்தாங்க, பரத்தியர் அப்படின்றத விஷயம் என்னென்ன, சரியா, தியாகம் சாக்ரிஃபைசஸ் எப்படி பண்ணாங்க. சரி, இதெல்லாம் வந்து தமிழ் சொசைட்டிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான அந்த கல்ச்சரை வந்து படிக்கிறது ஒரு வாஸ்டான ஏரியா. தமிழ் சமுதாயத்துடைய வரலாறை வந்து மட்டும் பார்க்க முடியாது. தமிழ் வரலாறுன்னா நம்ம இங்க பார்த்துருவோம். கலாச்சாரம் வந்து கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணணும், வெளியில தான் போய் படிக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படின்றது வைப்போம். இது கொஞ்சம் ஒரு பார்க்க கொஞ்சம் யூனிக்கான ஏரியா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எவிடன்ஸ். இது ஸ்கூல் புக்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 இருக்கு. சரியா? ஸ்கூல் புக்ல 7-8 இருக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். சரியா? ஆர்கியாலஜி. சரியா? என்னது நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரியா? அரிக்கமேடு, என்னது, அதுக்கப்புறம் வந்து ஆதிச்சநல்லூர், கீழடி. சரிங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக் ஒரு சில 2-3 இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து அதை ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா இதுக்குன்னு நம்ம வந்து மெட்டீரியல் கொடுப்போம். அதையும் சேர்த்து படிக்கணும். என்னென்ன கண்டெடுத்தாங்க, அங்க கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு லிமிட்டட் ஏரியா, பெருசு கிடையாது. தமிழ் சொசைட்டிங்கிறது பெருசு இல்ல, அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 15-16 பக்கம் தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சோம்னா முடிச்சு, அவ்வளவுதான். அதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? அடுத்து பாருங்க, அவனே கொடுத்துட்டான் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா போகும். அடுத்து பாருங்க சங்கம் இலக்கியங்கள். சங்கம் இலக்கியங்கள்ங்கிறது இது நீங்க பிரிலிம்ஸ்ல என்ன பாத்தீங்களோ அதேதான்.
சரிங்களா? அதேதான். ஆனா வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ் சொசைட்டியோட சேர்த்து கேட்பான். தமிழ் சொசைட்டியோட என்ன பண்ணுவான், சேர்த்து கேட்பான். இப்போ வந்து ஒரு தமிழர்களுடைய போர் முறைகளை பற்றி கூறு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வச்சுக்கோங்களேன். இது நீங்க எங்க வச்சு எழுதலாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். புறத்திணைகள். புறத்திணைகளை வச்சு. வெரி குட், வெரி குட். சரிங்களா? புறத்திணை வச்சு எழுதலாம் இல்லையா? வச்சு வச்சு கரந்தை அதுலதான் என்ன இப்படி போர் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி படிக்கணும். எப்படி படிக்கணும்? அந்த மாதிரி நீங்க படிக்கணும். புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றேன். சரியா? அப்போ ப்ரிலிம்ஸ்ல என்ன படிச்சீங்களோ அதேதான். அதை இங்க வந்து டெக்ஸ்டுவலா மாத்தணும். அதே மாதிரி திருக்குறள், திருக்குறளுடைய கைடன்ஸ் அப்படின்றது கைடன்ஸ் ஃபார் வே ஆஃப் லைஃப் இந்த ஃபீல்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி, டே டு டே லைஃப், பிலாசபிக்கல் தாட்ஸ் அப்படின்றது இது எல்லாமே திருக்குறளை இங்க வந்து மெயின் சோரண்டில் படிக்கிறீங்க இல்லையா? இது கண்டிப்பா மெட்டீரியல் தேவை. ஏன்னா வெறும் திருக்குறளை வச்சு அவர் நமக்கு திருக்குறள் குறளை தெரியும். முதல் 2 லைன் சொன்னா மிச்சம் 2 லைன் நீங்க சொல்லிடுவீங்க. சரியா? முதல்ல அது வார்த்தை சொல்லிடுவீங்க. ஆனா அதுல இப்ப உதாரணத்துக்கு நட்பு பத்தி சொல்லு. என்ன நட்பு கேட்கல, விட்டுருங்க. அவன் கொடுத்துருக்கத மட்டுமே கேட்பான். என்ன சொல்லுவான், நிர்வாகத்தில் ரிலேட்டடான என்னென்ன குறள் இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப ஒரு குறளுமே வராது நமக்கு. கரெக்டா? நிர்வாகம் ரிலேட்டடா ஒரு குறள் சொல்லு. பிலாசபிக்கல் சிந்தனைகள் அப்படின்ற கொடுத்திருக்கான். அதாவது அனைவரும் சமம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக. சரிங்களா? இல்ல தீண்டாமைக்கு எதிராக வந்து அதெல்லாம் பிலாசபிக்கல் தாட்ஸ் தானே. அப்ப தீண்டாமைக்கு எதிராக வந்து கொடுக்கணும். இல்ல வந்து ஜீவகாருண்யத்தை பற்றி, ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு பிலாசபிக்கல் தாட் தான். அதாவது உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஜீவகாருண்யத்தை பற்றி திருவள்ளுவர் எவ்வாறு முன்மொழிகிறார் அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்களேன், இப்ப சிக்கிப்பீங்க. அப்ப இது வந்து என்னது, ஒரு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. சரியா? இப்பவே உங்களுக்கு அவுட் பண்றேன். 30 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இதுதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கம்பல்சரியா திருக்குறள்ல தான் உங்களுக்கு லாக் பண்ணுவோம். சரியா? திருக்குறளை தான் லாக் பண்ணுவோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுல என்ன குறள் இருக்குன்னு பார்க்கணும். ரேதர் தேன் குறள் எடுத்துக்கிட்டு நீங்க அதுல கான்செப்ட் என்ன இருக்குன்னு பாப்பீங்க. முன்னாடி அப்படிதான் படிச்சீங்க. ஒரு குறளை சொல்லி அந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்களை பாக்குறதுக்கு பதிலா முதல்ல கருத்தை சொல்லி அந்த கருத்து சம்பந்தப்பட்ட குறள்களா பார்க்கணும். இது உங்களால செய்ய முடியாது. நாங்க மெட்டீரியல் கொடுப்போம், கிளாஸ் நடத்துவோம். சரியா? அதை தான் செய்ய முடியும். அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இவன் தான் டிஃபிகல்ட். ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டியோ இல்ல தமிழ் கல்ச்சரோ ஆர்கியாலஜிக்கெல்லாம் அப்படி அது மாதிரி கிடையாது. சரியா? இலக்கியங்கள் கொடுத்துருக்கு, சங்க இலக்கியங்கள் கொடுத்துருக்கா இல்லையா? இதுவும் பயப்பட வேண்டாம். நீங்க பிலிம்ஸ்ல படிச்ச அதே இலக்கியங்கள்ல கேட்க போறோம். புரியும் நினைக்கிறேன். அப்ப நீங்க பார்த்ததுல இவன் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிஸ்ட் அடிக்கக்கூடிய ஏரியா. இல்லைங்கதா? சரி, அடுத்தது பாருங்க. சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், மறுபடியும் ஹிஸ்டரி போயிட்டான். சமூக மத அரசியல் இயக்கங்கள் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போயிட்டான். சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வள்ளலார் வருவாரு. இது பிரிலிம்ஸ் படிச்ச அதே டாபிக் தான். சரி, ஐயா வைகுண்டர் வருவா அப்படி. சரிங்களா? அயோத்திதாசர் வருவாரு. அயோத்திதாசர், ரெட்டமலை, சரியா, ஜான் ரத்தினம், MC ராஜா, அம்பேத்கர். சரிங்களா? இவங்க எல்லாமே பிலிம்ஸ் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? சமூக சீற்றத்துக்காக கொண்டு வந்த அவங்க எல்லாத்தையும் படிக்கணும். சரிங்களா? அதாவது ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் அல்லது நான் பிராமின் மூவ்மெண்ட், ஆன்டி அல்லது பிராமண அல்லாதோர் இயக்கம், சமூக நீதி அப்படின்ற அந்த கோட்பாடு, இது எல்லாமே இதுல வரும். ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கான், வள்ளலார்னு கொடுத்துருக்கான். ஆனா அது வள்ளலார் மட்டும் அங்க கணக்குல வராது. நீங்க கம்ப்ளீட்டா யூனிட் 9ல படிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? யூனிட் 9ல அது ஃபுல்லாமே அந்த லைனை மறுபடியும் படிக்கணும். இது ஒன் ஆஃப் தி ஈஸியான ஏரியா. உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாமா? ஏன்னா நீங்க பிலிம்ஸ்ல பார்த்ததே தான். ஆக்சுவலா சொல்ல போனா இதுல வந்திருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு ஈஸி. நீங்க பிலிம்ஸ் நிறைய போயிருக்கீங்க. சங்கம் இலக்கியங்களும் ஈஸி. அடுத்தது பாருங்க, அது ஒரு கண்டினியூஷன் தான். சமூக நீதி கட்சிங்கிறது ஒரு சமூக அரசியல் கட்சி தானே, சமூக அரசியல் போராட்டம் தானே அது. நீதி கட்சிங்கிறது அது எப்படி உருவாச்சுங்கிற கதை இதோட சப்டிவிஷன் தான் இது. அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் எப்படின்றது அதுவும் அதே தான். நீதி கட்சி தான் திராவிட இயக்கம் மாறிச்சு. கரெக்டா? இது மூணும் என்னதான் உங்களுக்கு விஷயம் ஈஸி தான். ஆனா இங்க ஒரு தனி டாபிக் வந்து பாருங்க, தனி தமிழ் இயக்கம்.
தனித்தமிழ் இயக்கம் அப்படின்றது நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும்தான் இங்க ட்விஸ்ட் அடிக்கக்கூடியது. இதை மட்டும் நீங்க வந்து புதுசா படிக்கணும்னு நினைக்கிறேன். படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை தானே? தனித்தமிழ் இயக்கம் தனியா படிச்சிருக்கீங்களா? பிரேமலையாடிகள் பரிதிமார் கலைஞர் மட்டும் படிக்க கூடாது. அதுதான், அது ஒண்ணு மட்டும் இல்ல, அது என்னன்றத படிக்கணும். சரியா? தனித்தமிழ் இயக்கம்ங்கிறது வந்து அது தனி இயக்கம். அது ஒரு நபரை மட்டும் படிச்ச பிரயோஜனம் கிடையாது. சரியா? அது தமிழ்ல வந்து எழுச்சிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து எல்லிஸ்ல இருந்து நீங்க எல்லிஸ் கூட கிடையாது. நீங்க ஆமா எல்லிஸ் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் தான் முதல்ல என்ன பண்ணாரு? கோப்புகளை வந்து திரட்டி ஓலைச்சுவடிகள் பண்ணாரு. அது மூலியமா தான் திருக்குறள் நமக்கு கிடைச்சது. சரியா? திராவிட மொழின்னு சொல்லி தனியா கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சாரு? அதுக்கு தனியா ஒப்பிலக்கணத்தை எழுதினாரு. யாரு? கால்டுவெல். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து பிறகு வெள்ளக்காரன் தான் இதை வச்சுல சொல்ல போனா தமிழ் இயக்கத்தை தொடங்கினான். ஆமா தானே? தமிழ் என்பது ஒரு தனி மொழியாக அங்கீகரிக்கவே படவில்லையே. அதுல இருந்து இப்போ ரீசெண்டா வந்து பிராமி எழுத்துக்களை வந்து அலசி அந்த எழுத்துக்களை ஆராய்வதற்காக என்னென்ன இயக்கம் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே தமிழ் மொழியை வந்து பாராட்டி சொல்லக்கூடிய அதுதான் தமிழ் இயக்கம்ங்கிறது. சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆசிரியர் குரூப் பர்சனாலிட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க பாருங்க. தந்தை பெரியார், அறிஞரனா. இதுவும் யூனிட்ல படிச்சதான் ஈஸி. சரியா? மறுபடியும் இங்க புதுசா ஒரு ட்விஸ்ட் வருது. அப்போ நல்ல கவனிங்க. இங்க பாருங்க, இந்த 3வது டாபிக், 4வது டாபிக், 5வது டாபிக், 6வது டாபிக் இதெல்லாம் ஒரே டாபிக் தான். 4 ஒண்ணுதான், வேற வேற இல்லை. சமூக 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுடைய சமூக அரசியல் இயக்கம் அப்படின்றதான் நீதி கட்சியும் வருது, திராவிட கட்சியும் வருது. சரியா? பிராமண அல்லாத ஒரு இயக்கம் வருது, எல்லாம் அதுலதான் வருது. அதெல்லாம் ஒரே கோடு, ஒன் டைம் லைன்ல எல்லாமே அடங்கிடும். புரியுதா? இது தனித்தனியா கொடுத்துருக்காங்க, ஆனா எல்லாமே ஒரே வட்டம் தான். ஓகேவா? அப்ப இவங்கெல்லாம் இது ரெண்டும் ஒரு ஒரு ஆங்கிள். சரியா? இதனாலும் ஒரு ஆங்கிள். அடுத்து பாத்தீங்கன்னா கலை, தமிழர்களுடைய கலாச்சார பண்பு, பண்டைய கலாச்சார அறிவு. சரியா? தமிழர்களுடைய சிந்தனை. இது புதுசு. இது நீங்க புக்ல படிக்க முடியாது, வெளியில தான் படிக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டுடைய சின்னங்கள் பாருங்க. இது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்டுருவோம். எப்பவே நான் 2 கொஸ்டின் பண்ணிட்டேன். சரியா? தமிழ்நாட்டுடைய சின்னங்கள் ஒரு கொஸ்டின் வருது. திருக்குறள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருதுன்னு நான் சொல்லிட்டேன். சரியா? உலக தமிழ் மாநாடு, ஃபோக் மியூசிக், ஃபோக் டிராமா, ஃபோக் டான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து புதுசு. அப்ப நீங்க பயப்பட வேண்டிய ஏரியாங்கிறது பாருங்க, 1 2 4 ஏரியா மட்டும் தான் நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ஏரியா. ஓகே, அப்ப இதுக்கு நம்ம வட்டங்களை போடலாமா? ஃபர்ஸ்ட் தமிழர்களுடைய ஹிஸ்டரி, ஏன்ஷியன் தமிழ் ஹிஸ்டரி. சிம்பிளா சொன்னா ஏன்ஷியன் தமிழ் ஹிஸ்டரி. அதுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? அரசியல், பாலிடிக்ஸ் பார்க்கிறோம். சங்ககாலம் பார்க்கிறோம். சங்ககாலம், அதோடைய அரசர்கள், கிங்ஸ், சீஃப் டைன்ஸ், கடையல் வள்ளல்கள், அவங்க எல்லாருமே நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தமிழுடைய கல்ச்சர், இது கம்ப்ளீட்லி புதுசு. சரியா? அவர்கள் மரபு என்ன, தமிழருடைய மரபு என்ன, தமிழுடைய வீர பண்பு என்ன, தமிழுடைய கொடை பண்பு என்ன, இதெல்லாம் நீங்க எப்படி படிப்பீங்க? இலக்கியங்களை வச்சுதான் படிக்க முடியும். வேற எதுவுமே கிடையாது நமக்கு, இலக்கியங்கள் வச்சுதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் அதுல திருக்குறள், அதுக்குள்ளதான் அதுவும் வரும். அப்ப இது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல, வட்டத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஆமாவா இல்லையா? என்னப்பா, இதுதான் ஹப்பு. நீ படிக்க வேண்டிய ஹப்பு இதுதான். சரியா? அடுத்தது 2வது என்ன? சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 19ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்துல என்ன பண்ணாங்க? சரியா? பிறகு தனித்தனி நபர்கள், ஒவ்வொரு நபர்களும் என்ன பண்ணாங்கன்னு படிக்கிறது பர்சனாலிட்டிஸ் வச்சுக்கோ. ஓகேவா? நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட இயக்கம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரு கண்டினியூஷன் தான். நான் பிராமின் மூவ்மெண்ட், நான் பிராமின் பட் நான் பிராமணன் அல்லாத ஒரு இயக்கம். இல்லைங்கதா? இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு வட்டம். இதுக்கப்புறம் யூனிக்கா ஒரு வட்டம் இருக்கு. அது என்னது? மிஸ்செலேனியஸ்ங்கிற மாதிரி பார்த்துருக்கு. அதாவது தமிழ் சமுதாயத்துடைய பிற தமிழ் மிஸ்செலேனியஸ், ஏனைய
விஷயங்கள். அதுல வந்து டான்ஸு, ஆர்ட்ஸு, சரியா, மியூசிக்கு, டிராமா, டயஸ்போரா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், டயஸ்போரா, கான்ஃபரன்ஸு, தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்ங்கிறது இதுலதான் வருது, புரியுதா? அது அதுல வராது, அதான் கான்ஃபரன்ஸ். சரியா, நீங்க நல்லா தமிழ் தனித்தமிழ் இயக்கம்ங்கிறது இது கூட வரக்கூடிய டாபிக். நீங்க அதுல போடாதீங்க. திராவிட இயக்கத்துக்கும் தனித்தமிழ் இயக்கம் சம்பந்தமே கிடையாது. தமிழோடைய மிஸ்லினியஸ்ல தான் அது வருது. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பாருங்க, என்ன கேட்டிருக்கான், ஏன்ஷியன் கல்ச்சுரல் நாலேஜ் எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. கலாச்சார அறிவு, கலாச்சார அறிவு என்னென்ன இருக்கு. ஓகேவா? எக்ஸ்பர்ட்ஸ் இன் கல்ச்சுரல் ஃபீல்ட், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுலையும் எக்ஸ்பர்ட் தேவை. யார் பரதநாட்டியம்னா பரதநாட்டியம் யார் சிறந்தவர் தமிழகத்துல? தமிழ்நாட்டு இசை, கர்நாடக இசைகள்ல யார் சிறந்து விளங்குகிறார்? தமிழ்நாட்டு கூத்துகள்ல வந்து யாரு இருக்கா? வில்லு பாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்லு பாட்டுல யார் சிறந்த பாட்டு பாடுவார்? இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள்ல என்ன அவங்களுடைய பங்கு என்ன இந்தியா தமிழகத்துக்கு? புரியுதா? இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஏரியா இது கம்ப்ளீட். அப்ப இதுக்கு எவ்வளவு வட்டம் தான் இருக்கு? நிறைய இருக்கா? மொத்தம் 3 தானே இருக்கு. ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி ஒரு வட்டம், சோசியல் என்னமா மொத்தமா 3 வட்டம் தான் இருக்கு. 3 ஹப் தான். 3 ஹப்பை பேஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இது எல்லாமே கவர் ஆச்சு. என்னப்பா உங்ககிட்ட சொன்னேன்லப்பா, ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் பத்தி சொல்லியிருக்கிறேன்ல, இதுதான் அது. அப்ப முதல் ஹப் இது கொஞ்சம் வேகான ஏரியா. நம்ம நிறைய இதுக்கு வந்து வார்த்தைகள் வராது. சரியா, டக்குன்னு ஒரு சொன்னா நமக்கு ஒன் லைன் தான் வரும், அதுக்கு மேல சொல்ல தெரியாது. சரியா, ஆனா இது பாருங்க, இது ரொம்ப ஈஸியான ஏரியா. நம்ம நடத்தவே வேண்டாம், நீங்க ஆல்ரெடி பக்கம் பக்கமா எழுதுவீங்க இல்லையா? சரியா, இது வந்து இது சுத்தமா வேகு, என்னன்னே தெரியாது, இனிமேல் தான் படிக்கவே செய்யணும். 3 ஏரியா எப்படி அங்க முன்னாடி இல்ல, நம்ம யூனிட் 1ல வந்து நம்ம பார்த்தோம்லே ஒரு வேக ஏரியா 4 பாயிண்ட் இருந்தது. சரியா, அதே மாதிரி இங்க இந்த 2 பாயிண்ட் வேக ஏரியா. இதுல டவுட் இருக்கா?